அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஆம்ஸ்ட்ராங் கொலை தொடர்பாக தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையம் தாமாக முன்வந்து விசாரணையை மேற்கொண்டிருக்கிறது. ஆம்ஸ்ட்ராங் படுகொலை தொடர்பாக தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையம் பதிலளிக்குமாறு தற்போது தமிழக அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. பிஎஸ்பி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை தொடர்பாக தமிழக அரசுக்கு தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. படுகொலை என்பதால் விரைந்து பதிலளிக்க தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை தொடர்பாக தமிழக அரசுக்கு தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையம் சார்பில் நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. தமிழக தலைமைச் செயலர் டிஜிபி பதிலளிக்குமாறு தமிழக அரசுக்கு நோட்டீஸ் வழங்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஆம்ஸ்ட்ராங் கொலை தொடர்பாக தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையம் தமிழக அரசுக்கு நோட்டீஸ் ஒன்றை அனுப்பியிருக்கிறது. மேலும் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் பாரிகார்த்திக். வணக்கம். மேலும் விவரங்கள். வணக்கம். ஆம்ஸ்ட்ராங் கொலை தொடர்பாக தற்போது தமிழ்நாடு அரசுக்கு தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. அதே போல தமிழ்நாடு அரசு மட்டுமல்லாது டிஜிபிக்கும் பதிலளிக்க நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஆம்ஸ்ட்ராங் பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாநில தலைவராக இருந்தவர். அவர் படுகொலை தொடர்பாக தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையம் தானாக முன் வந்து இந்த வழக்கை எடுத்துக்கொண்டது. அதன் அடிப்படையில் முதற்கட்டமாக இந்த படுகொலை நடந்ததற்கான காரணம், மேலும் இதன் பின்னில் இருக்கக்கூடிய பின்புலம், அதே போல தற்போது அரசு எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கை என இது மூன்றையும் தற்போது பதிலளிக்க வேண்டும் என்று அரசுக்கு தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையம் தற்போது நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த படுகொலை தொடர்பாக இந்த வழக்கை தானாக முன் வந்து தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையம் எடுத்துக்கொண்டது. அதன் அடிப்படையிலே உடனடியாக டிஜிபி இந்த கொலைக்கு பின்புலம் இருக்கக்கூடிய விசாரணை, அதே போல இந்த சரணடைந்த 8 பேர் குறித்தும் அவர்களுடைய பின்புலம், மேலும் இந்த கொலைக்கான முழுமையான காரணம், தற்போது அரசு எடுத்திருக்கும் நடவடிக்கை என பல்வேறு விஷயங்கள் குறித்தும் தற்போது நோட்டீஸ் அனுப்பப்பட்டு அந்த நோட்டீஸில் தற்போது விரிவாக விளக்கம் அளிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசுக்கும் அதே போல தமிழ்நாடு டிஜிபிக்கும் அனுப்பப்பட்டிருக்கிறது. மேலும் இது தொடர்பாக தமிழ்நாடு அரசும் டிஜிபியும் விரிவான விளக்கத்தை தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்துக்கு இன்னும் இந்த வாரத்துக்குள்ள வழங்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையிலே இந்த தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையம் இந்த வழக்கை தானாக முன் வந்து எடுத்துக்கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் தற்போது விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்திக். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.